தமிழ்நாடுதான் ஒன்றிய அரசாங்கத்திற்கு ரெவன்யூவின் மிகப்பெரிய பங்களிப்பாளர். எங்கள் பாஜக கேண்டிடேட்டை மட்டும் தேர்ந்தெடுத்தால் நாங்கள் உங்களுக்கு மெட்ரோ தருவோம். தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கத்தின் ஒரு பகுதி இல்லையா? நான் செல்லும் வாக்குகள் நடிகருக்கு ஆதரவாக செல்ல வேண்டிய வாக்குகள். முக்கியமாக அது ரசிகர்களை அடிப்படையாக கொண்டது. அது எந்த அளவிற்கு உறுதியாக வாக்குகளாக மாற்றப்படும் என்று யாருக்கும் உறுதியாக தெரியாது. நாங்கள் ஒரு பெரிய மக்கள் தீர்ப்புடன் வின் செய்வோம். வரவிருக்கும் எலெக்ஷனில் 200க்கும் மேற்பட்ட இடங்களுடன். நாங்கள் சோழிங்கநல்லூரில் இருக்கிறோம். வாக்காளர்களின் அடிப்படையில், வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மிகப்பெரிய தொகுதிகளில் ஒன்று. என்னோட இருக்கிறார் சென்னையின் தென் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் இங்கிருக்கும் கேண்டிடேட் திரு ரமேஷ். இது ஒரு ரொம்ப தனித்துவமான கான்ஸ்டிட்யூன்சி. பல வழிகளில் நீலாங்கரை என்பது அந்த இடம். இந்த எலெக்ஷனில் எக்ஸ் ஃபேக்டர் என பேசப்படும் அந்த ஒரு நபர், அவர் இங்கே தங்கி இருக்கிறார். அவர் இங்கிருந்து போட்டியிடவில்லை என்றாலும் திரு விஜய், உங்களிடம் 2 பிரிவுகள் உள்ளன. உங்களுக்கு தெரியும், ஐடி மக்கள் மற்றும் கடலோர மக்களிடம் நீங்கள் என்ன சொல்றீங்க? இந்த எலெக்ஷன் உள்ளூரில் இருக்கும் பிரச்சனைகளை பற்றியதா அல்லது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனைகளை பற்றியதா? துருவமுனைப்படுத்தல், மதச்சார்பின்மை, டெல்லி மற்றும் தமிழ்நாடு. நிச்சயமாக. நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த முக்கிய எலெக்ஷனை, குறிப்பாக இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் 2 புள்ளிகளில், முக்கியமாக 2 கண்ணோட்டங்களில். ஒன்று, நமது முதலமைச்சர் திராவிட மாடல் பாரம்பரியத்தின் கொடியை ஏந்தி செல்லும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ள ஒரு விவரணம் என்னவென்றால், இது தமிழ்நாடு மற்றும் டெல்லிக்கு இடையேயான ஒரு எலெக்ஷன் ஆகும். ஏனென்றால் மக்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய பிரச்சனைகள் உள்ளன. ஏனென்றால் இது துருவமுனைப்படுத்துதலுக்கும் மதச்சார்பின்மைக்கும் இடையிலான ஒரு போர். இது ஏகபோகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் இடையிலான ஒரு போர். இது இந்தியாவை ஒன்றாக ஏகபோகப்படுத்துவதற்கும், அதே சமயம் நாங்கள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களின் மொழி உரிமை, எங்கள் நிதி மற்றும் எங்கள் கல்வி உரிமைக்காக நிற்பதற்கும் இடையிலான ஒரு போர். மற்றும் 2வது விஷயம் என்னவென்றால், ஒரு போட்டியாளராக எங்களிடம் சோழிங்கநல்லூர் கான்ஸ்டிட்யூன்சி பிரச்சனைகளை மிகச்சிறப்பாக கையாளும் மிகவும் சக்தி வாய்ந்த கேண்டிடேட் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த கான்ஸ்டிட்யூன்சியில் 2 பிரஸ் வென்றுள்ளார். இப்போ அவர் ஹாட்ரிகோ வெற்றியை அடைய போகிறாரு. நீங்கள் கூறியது போல இதுதான் மிகப்பெரிய கான்ஸ்டிட்யூன்சி. இதில் நிலையற்ற மக்கள் தொகை, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், தகவல் தொழில்நுட்ப உயர்தட்டு மக்கள், அத்துடன் நீங்கள் பார்த்த நமது மீனவ மக்களும் உள்ளனர். ஏனென்றால் வெள்ளத்தின் போதும் அனைத்து புயல்களின் போதும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட கான்ஸ்டிட்யூன்சி இதுதான். மற்றும் ஒன்றிய அரசால் எதுவும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ஒன்றிய அரசை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் தற்போதைக்கு தமிழ்நாட்டில் விஜய்க்குத்தான் ஆதரவு பெருகி வருவதாக தெரிகிறது. அனைத்து கருத்து கணிப்புகள், வாக்குப்பதிவுகள் மற்றும் களத்தில் உள்ள மக்களின்படி விஜய் இளைஞர் ஓட், பெண்கள் ஓட் பெற்று வருகிறார். ஆகவே நீங்கள் ஒன்றிய அரசை பற்றியும் டெல்லியை பற்றியும் பேசும்போது உங்களின் கடுமையான போட்டி இங்கேயே தமிழ்நாட்டில் விஜயிடமிருந்துதான் வருகிறது என்று தெரிகிறது. நான் உங்களுடன் வன்மையாக முரண்பட விரும்புகிறேன். ஏனென்றால் அவர் எங்களுக்கு ஒரு போட்டியாளரே அல்ல. அவருடைய பார்ட்டி என்பது புதிதாக முளைத்த ஒரு பார்ட்டி. மேலும் அவரிடம் ஒரு நிலையான கொள்கைகளோ அல்லது சித்தாந்தமோ இல்லை. அல்லது அவர் தமிழ்நாட்டை எந்த வழியில் முன்னோக்கி கொண்டு செல்லப் போகிறார் என்ற தனது தொலைநோக்கு பார்வையை ஒருபோதும் கூறியதில்லை. அதே சமயம் எங்கள் தரப்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, நாங்கள் 5 வருட அற்புதமான அரசாங்கத்தை ஏறக்குறைய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொடுத்த நிலையில் மக்களை மீட்டிங் செய்கிறோம். 500 வாக்குறுதிகளில் 405 நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதனால் இது ஒன்று பாஜகவால் அல்லது சமூக ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான கதையாடல். அதைத்தான் அந்த நடிகர் ஊக்குவிக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நீங்கள் களத்திற்கு சென்றால் பெண் வாக்காளர்கள் திமுகவுடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் இது பெண்களுக்கான அரசாங்கம் மற்றும் பெரும்பாலும் பெண்களின் முற்போக்கான அம்சங்களுக்கானது. மேடம், மத்திய அரசுடன் வாதிடுவதை தவிர இந்த பார்ட்டியை மீண்டும் இங்கே ஆட்சிக்கு கொண்டு வர நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? பாருங்கள், நாங்கள் மத்திய அரசை வெறுமனே தாக்குவதோ அல்லது புகார் செய்வதோ இல்லை. இது அனைத்து தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது.
பாருங்கள், தமிழக அரசுக்கு வர வேண்டிய சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி 3548க்கு மேல் கொடுக்கப்படவில்லை. மிலுமா M.NR EGA கூலியும் கொடுக்கப்படவில்லை. மேலும் நாங்கள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கேட்கும்போது அவர்கள் ஏன் எங்களுக்கு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள்? சமமான மக்கள் தொகை கொண்ட பாட்னாவுக்கும் ஆக்ராவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன செய்துவிட்டோம்? மேலும் பாஜகவை சேர்ந்த மகாராஷ்டிர முதல்வர் இங்கு வந்து எங்கள் மக்களை பிளாக்மெயில் செய்கிறார். நீங்கள் எங்கள் பாஜக கேண்டிடேட்டை மட்டும் தேர்ந்தெடுத்தால் நாங்கள் உங்களுக்கு மெட்ரோ தருவோம். தமிழ்நாடு மத்திய அரசின் ஒரு பகுதி இல்லையா? நாங்கள் எங்கள் உரிமைகள், மொழி உரிமைகள், எங்கள் கூட்டாட்சி உரிமைகள், எங்கள் நிதிகள், நாங்கள் எங்கள் நிதியை கேட்பதால் நீங்கள் எங்களை பாரபட்சமாக நடத்தலாம் என்று அர்த்தமல்ல. தமிழ் மக்கள் மிகவும் பகுத்தறிவுள்ள மற்றும் மிகவும் தெளிவாக சிந்திக்கும் மக்கள். அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும். பாருங்கள், நீங்கள் சொன்னது போல இப்போது வந்திருக்கும் அந்த நடிகர், அவர் இங்கு தங்கியிருந்தாலும் அவர் எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தியதில்லை. அவர் பொதுமக்களை ஒருவருக்கொருவர் நேருக்கு நேராகவோ அல்லது எதுவாக இருந்தாலும் சந்தித்ததில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக இந்த தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து வருகிறது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஸோ அவங்க மனுஷன் நீட்டுக்கு கையெழுத்திட்டாங்க, அவங்களோட அனைத்து கொடுங்கோன்மை சட்டங்களுக்கும் கையெழுத்திட்டாங்க. அவர்கள் ஒருபோதும் தமிழர்களின் உரிமைகளுக்காக நின்றதில்லை. பதிலா மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் மிக முக்கியமான முகங்களில் ஒருவர். நீங்கள் ஷேக்ஸ்பியர் முதல் உங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியம் வரைக்கும் பேசுறீங்க. ஆனால் திமுக கூட போதுமான எண்ணிக்கையில பெண் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை என்பது ஒரு உண்மை. நீங்கள் பெண்களுக்கான திட்டங்களை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் பிரதிநிதித்துவம், வேட்பாளர்களின் எண்ணிக்கை கூட 20க்கும் குறைவாக உள்ளது. பாருங்க, ஒப்பிடும்போது அதுபோல நீங்கள் இதை மற்ற கட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 2 பெண் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். நாங்கள் நிறுத்திய அந்த 165 வேட்பாளர்களில் 125 பேர் பட்டதாரிகள், மேலும் 17 பேர் மருத்துவர்கள், 19 பேர் பொறியாளர்கள் மற்றும் 21 பேர் வழக்கறிஞர்கள் மற்றும் பலரும் உள்ளனர். பாருங்கள், இது வெறும் இலவசம் அல்லது ரூபாய் கொடுப்பது மட்டுமல்ல என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இவையெல்லாம் பெண்களையும் அவர்களின் அதிகாரமளிப்பையும் மேம்படுத்துவதற்காகவே 1989ஆம் ஆண்டிலேயே பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தவர் கலைஞர்தான். உள்ளாட்சி தேர்தல்களில் 50% இடஒதுக்கீட்டை செயல்படுத்தியது எங்கள் முதலமைச்சர் தான். 6000க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட அளவில் மேம்பாடு, அரசியலில் பெண்களின் அதிகாரமளித்தல் ஆகியவை மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் என்னுடன் ஒப்புக்கொள்ளவில்லையா? எங்கள் முதலமைச்சரை தவிர அதை வேறு யார் செய்திருக்கிறார்கள்? உங்கள் அரசாங்கத்தின் மீதான பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று ஊழல் வெகு தூரம் சென்று விட்டது. குறிப்பாக கிராமப்புறங்களில் பேமெண்ட் இல்லாவிட்டால் எதற்கும் அனுமதி வாங்குவது மிகவும் கடினமாகிவிட்டது என்பதுதான். இது மீண்டும் ஒரு 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 வழக்கமான வாதம். தன்னிடம் ஒரு வாஷிங் மெஷினை வைத்திருக்கிறோம். பாஜக எல்லா ஊழல் பேர்வழிகளையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் வாஷிங் மெஷினுக்குள் போட்டு பின்னர் அதை வெளியே எடுத்து ஒரு புறம் அவர்களுக்கு ஒரு கிளீன் ஷீட் கொடுத்து அறிவிக்க முடியும். மற்றும் அதிமுக, உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யார் எல்லாவற்றிலும் விடுவிக்கப்பட்டார் என்று. அதாவது யார் எல்லா வழக்குகளிலும் தண்டனை பெற்றவர் என்றும், எத்தனை முன்னாள் அதிமுக அமைச்சர்களின் வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றும். அதனால் இது மீண்டும் ஒரு வழக்கமான வாதம். எங்களுக்கு தரவுகளை கொடுங்கள். இது மிகவும் வெளிப்படையான அரசாங்கம். நீங்கள் ஒரு RTI ஃபைல் பண்ணி சரிபார்க்கலாம். ஏன்னா ஒரு நொடி. ஸோ எங்களுடைய முதலமைச்சர் ஒரு தொலைநோக்கு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும், நான் உங்களுக்கு சவால் விடுகிறேன், எந்த மாநிலத்திலும் ஒரு தொலைநோக்கு அறிக்கையை கொடுத்ததில்லை. இந்த 5 வருடங்களில் நாங்கள் இந்த விஷயத்தை சென்றிருக்கிறோம். நாங்கள் 2.0க்கான இந்த தொலைநோக்கு பார்வையுடன் முன்னேறி செல்கிறோம். மேலும் திட்டங்களை பொறுத்தவரை நீங்கள் தரவுகளை பார்க்கலாம். அவை எவ்வளவு வெளிப்படையாக இருக்கின்றன, ஒப்பந்தங்கள் போன்றவை எப்படி வழங்கப்பட்டுள்ளன, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை என்று சொல்கிறீர்களா? நிறைய ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள். அது மீண்டும் ஒரு பொய் பிரச்சாரம். ஒரு அணுவளவு கூட ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை. நீங்கள் களத்திற்கு சென்று மக்களிடம் பார்க்கலாம். மேலும் எங்களுடன் பயணம் செய்து எழுச்சியான வரவேற்பை காணலாம். குறிப்பாக இந்த MDLT ஒரு களப்பணியாளர்,
அவர் தனது பதவிக்காலத்தில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு எம்எல்ஏ. அவர் 5 வருஷங்களும் முழுமையாக பிரசன்னமாக இருந்துள்ளார். அவர்தான் அதிகரித்த எண்ணிக்கையிலான கேள்விகளை கேட்டவர். அவர் 5 MLAக்களில் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரரான MLA மற்றும் ஒரு களப்பணியாளரும் ஆவார். மெல்மான்டாம் எங்களுடைய தொண்டர்கள் அனைவரையும், எங்கள் கூட்டணி அனைத்தையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், அவர் BCKவிலிருந்து வந்தவர், அவர்கள் தேமுதிகவிலிருந்து வந்தவர்கள், இவர் காங்கிரஸிலிருந்து வந்தவர். நாங்கள் அனைவரும் அடிப்படையாக கொண்டது IUML SDPI. நாங்கள் டான்ஸ்ட்ராம் கருத்தியல் கொள்கையின் அடிப்படையில் இருக்கிறோம். இந்த கூட்டணி கொள்கைகளின் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் திமுகவுடன் தமது கூட்டணியை இறுதி செய்வதற்கு முன்பு காங்கிரஸ் விஜயிடம் வெளிப்படையாக பேசிக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. அப்போ அங்கே நிறைய உராய்வுகள் இருந்தன. ஆனால் NDA பக்கத்தில் கூட்டணி மிக விரைவாக அமைக்கப்பட்டது மற்றும் தொகுதி பங்கீடு எளிதாக இருந்தது. காங்கிரஸ் விஜய் தரப்பு அணுகிய விஷயம் அது கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தமா? முதல் பகுதியை இப்போது நாம் பார்த்தோம். மாணிக்கம் தாகூரோ அல்லது ஜோதிமணியோ அவர்கள் குறைந்தபட்சம் மனதாரவும் ஆத்மார்த்தமாகவும் கூட்டணியில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் அறிக்கைகளை வெளியிடுகிறார்கள். இரண்டாவது பகுதி, காங்கிரஸ் தொண்டர்கள் உண்மையில் எங்களுக்காக ஓட் செய்ய போகிறார்கள் என்றும் அதனால் நீங்கள் அந்த கூட்டணியின் பலனை பெறவில்லை என்றும் விஜயே சொல்கிறார். பாருங்களேன், நடிகருக்கு சாதகமாக செல்ல வேண்டிய ஓட் முக்கியமாக அது ரசிகர்களை அடிப்படையாக கொண்டது. அது எந்த அளவுக்கு உறுதியாக வாக்குகளாக மாறும் என்று யாருக்கும் உறுதியாக தெரியாது. அவர் உங்களுக்கு உதவ போறாரா? இல்ல, நிச்சயம். பாருங்கள், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதால் மட்டும் எல்லோரும் போய் ஓட் செய்வார்கள் என்று அர்த்தம் இல்லை. தேர்தலில் போட்டியிட்ட போது மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்டிருந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளையும் அவர்களுக்கு என்ன ஆனது என்பதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அது விஷயம். மேலும் காங்கிரஸ் பார்ட்டி என்பது காங்கிரஸ் பார்ட்டி உடனான எங்கள் பிணைப்பு ஒரு நீண்ட கால நட்பாக இருந்து வருகிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியும், ஒரு முறையான கட்டமைப்பிற்குள் வருவதற்கு முன்பு சில உரையாடல்களில் ஆரம்ப கட்ட ஊராய்வுகள் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். அது எந்த கூட்டணியிலும் நடக்கும். ஆகவே நீங்கள் துரும்பை தூணாக்குகிறீர்கள். அதுதான் நாங்கள் இப்பன்னு ஒரு உண்மையான நல்ல கட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும், நான் சொல்றது, மறுபக்கத்திலிருந்து வடக்கு பக்கத்திலிருந்து வந்தவர்கள். உங்களுக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும். MN ராய்ஸ் லெனினுடைய நண்பர். அவர் தந்தை பெரியாருடன் அனைத்து நாஜிக்களுக்கு எதிராகவும் ஒரு கூட்டணிக்காக உழைத்தார். அவருடைய கூட்டணி ஒரு சுற்றில் ஒரு கட்டமைப்பில் நாஜிக்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டிருந்தது. அவங்களுக்கு பிறகு அதை செய்த ஒரே நபர் எங்கள் முதல்வர் தான், N. ராய். மேலும் இது 12 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னோக்கி கொண்டு செல்லப்பட்ட ஒரு கூட்டணி. அதனால சில விஷயங்கள் நடக்கலாம் என்றால் இது எங்களுக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் இடையே உள்ள ஒரு நீண்ட, நான் சொல்றது, பிணைப்பு. அம்மையார் சோனியா காந்தியும் நமது மரியாதைக்குரிய ராகுல் காந்தியும் அனைவரும் எங்களுடன் இருக்கிறார்கள். மேலும் போய் தொண்டர்களும் பார்க்கிறார்கள். நாங்கள் மிகவும் ஜனநாயகவாதிகளாக இருந்தாலும் ஒரு தலைவர் இதுதான் கோல் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் அனைவரும் அதை பின்பற்றுவோம். மேலும் நாங்கள் அனைவரும் இங்கே சகோதர சகோதரிகள். எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் இப்போது 2.1 சொன்னீங்க. ஆமாம். மக்களுக்கு நீங்கள் வாக்குறுதி அளிக்கும் மிகவும் முக்கியமான 5 விஷயங்கள் என்ன? மேலும் அவற்றை நீங்கள் அடைவது எவ்வளவு எளிது? பாருங்கள், உதாரணமாக இந்த பகுதியை, இந்த ECR வழித்தடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நிறைய வளர்ச்சி திட்டங்களை பார்த்திருப்பீங்க. பெட்வான்கேணியிலிருந்து திருவான்மியூர்லேருந்து ஒரு பெரிய மெகா பாலம் உத்தண்டி அது தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் நிறைய யூடர்ன் பாலங்களை பார்க்கலாம். இந்த இடம் இது தொழிற்சாலைகளின் மையமாக உள்ளது. தொழிலாளர்கள் நிறைய உள்கட்டமைப்புகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த டூம் தாய்ஸ்ரோ தொலைநோக்கு அறிக்கையில் இதில் நாங்கள் செய்தவை அனைத்தும் மேம்படுத்தப்படும். உதாரணமாக அந்த மகளிர் உரிமை தொகை அல்லது விடியல் பயணம் அது 2000 ரூபாய் வரை உயர்த்தப்படும். நான் உங்கள் ஊடகத்திற்கு ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூற விரும்புகிறேன். இங்கு எதுவும் இலவசம் இல்லை. எல்லாமே சமூக நீதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயரடையை பாருங்கள். அது ஒரு உரிமை.
பாருங்கள், பாலினம் சார்ந்த தரவுகள், பெண்கள் இவ்வளவு காலமும் ஊதியமில்லாத உழைப்பை செய்து வந்திருக்கிறார்கள், அது அவர்களுடைய வீடுகளில் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்வது உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அவங்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கிறோம். ஆகவே அது மேம்படுத்தப்படும். மேலும் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். மேலும் நிறைய நெல் கொள்முதல் விலை கூட அதிகரிக்கப்படும். ஸோ அனைத்து விவசாய சட்டங்களும் உங்களுக்கு தெரியும், கடுமையானவையாக இருந்தவை மாற்றியமைக்கப்பட்டு அது சாதகமாக மாற்றப்படும். பணம் எங்கிருந்து வருகிறது? நான் சொல்றது எல்லா மாநிலங்களும் பெரும் பற்றாக்குறையில், உங்களுடையதும் உட்பட. மேலும் இந்த பணத்தை நீங்கள் எங்கிருந்து பெறப்போகிறீர்கள்? தமிழ்நாடு தான் ஒன்றிய அரசுக்கு அதிக அளவில் ரெவென்யூ பங்களிக்கும் மாநிலம் என்ற உண்மையை நான் தயவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாங்கள் ஒன்றிய அரசின் ரெவென்யூக்கு நிறைய பங்களிக்கிறோம். ஆனால் அது எங்களுக்கு சேர வேண்டியதை நாங்கள் கேட்கும்போது, உதாரணமாக அதிகார பகிர்வு, வரிகளில் 50% GST, செஸ் எதுவும் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் குறிப்பாக எங்கள் முதல்வர் வெறுமனே கடன் வாங்குவதோ அல்லது கடன்களை அதிகரிப்பதோ இல்லை. அவர் தமிழ்நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறார். இந்த 5 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் அவர் 3க்கும் மேற்பட்ட பெரிய தொழில் உச்சி மாநாடுகளை அவர் நடத்தியுள்ளார். முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அவர் நாடுகளுக்கு சென்றுள்ளார். அதனால் அவர் சும்மா இருந்துவிட்டு கடன் வாங்கவில்லை. அது அப்படி இல்லை. அவர் அதை இதில் உள்ள பெரும் கொந்தளிப்புடன் சமன் செய்கிறார். அது உற்பத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் இங்கே ஹூண்டாய் நிறுவனத்தை பார்க்கலாம், இங்கே ஃபோர்டு நிறுவனத்தை பார்க்கலாம். நேற்று முன்தினம் கூட தமிழ்நாடு அதன் அனைத்து தோல் பொருட்களிலும் முதல் இடத்தில் உள்ளது. ஒப்பிடும்போது மேற்பார்வை என்ற மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் எங்களுடைய கடன்களை அதிகரிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க எக்கானமி 11 எப்படி நாங்கள் எட்ட முடியும்? இது எல்லாம் தரவு. உங்க பாட்டி மீதான விமர்சனங்களில் ஒன்று, அது மிகவும் குடும்ப அடிப்படையிலானது. நீங்கள் குடும்பத்தை ஊக்குவிக்கிறீர்கள் என்பதுதான். அந்த விமர்சனம் ஒட்டி கொள்ளும் ஒன்று, அப்படித்தானே? அதாவது அவர்கள் சொல்றார்கள், நீங்கள் அவர்களை முன்னிறுத்தியதாக உதயநிதி துணை முதலமைச்சராக மிக விரைவில். அப்படியானால் இந்த விமர்சனங்களை எல்லாம் யார் செய்கிறார்கள்? பாஜக. உதாரணமாக மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயல், அவருக்கு யாருமே இல்லையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருடைய வம்சாவளியை பாருங்கள். மற்றும் நமது அன்பிற்குரிய தர்மேந்திர பிரதான். அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த ஏராளமான மத்திய அமைச்சர்களை என்னால் பட்டியலிட முடியும். மேலும் அதிமுகவிடமும் ஒரு பட்டியல் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அமைச்சரின் மகன் என்பது போல. அதற்காக நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் என்று அர்த்தமல்ல. இங்கே உதாரணமாக நான் 2008 என் வேலையை ராஜினாமா செய்தேன். எனக்கு 2019 ஒரு டிக்கெட் வழங்கப்பட்டது. அதே வழியில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இளைஞரணி தலைவராக பொறுப்பு வழங்கப்பட்டது. மேலும் அவர் தனது திறமையை நிரூபிக்க வேண்டியிருந்தது. விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த 5 ஆண்டுகளில் அவர் அந்த இளைஞர் மற்றும் விளையாட்டு, குறிப்பாக விளையாட்டு அமைச்சகத்தை இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நிலைக்கு மேம்படுத்தியுள்ளார். ஆகவே எதுவும் தட்டில் வைத்து தரப்படவில்லை. உதாரணமாக நமது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் ஒரு பார்ட்டி தலைவராக மிக உயர்ந்த பதவியை அடைந்த போது அவர் எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? உலக வரலாறு முழுவதும் 2 பேர் மட்டுமே 40 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்திருக்கிறார்கள். ஒருத்தர் ரவுல் காஸ்ட்ரோ, பிடல் காஸ்ட்ரோவின் சகோதரர். அவங்க 43 ஆண்டுகள் காத்திருந்திருக்கிறாரு. நமது முதலமைச்சர் அவரையும் கூட விஞ்சிவிட்டார். அவர் உயர்மட்ட பதவிகளுக்கு வருவதற்காக 46 வருடங்கள் காத்திருந்தார். நாங்கள் குடும்ப அரசியல் அல்லது வாரிசு அரசியல் செய்வதாக சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. நாங்கள் ஒரு பார்ட்டியாக நாங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு குடும்ப பிணைப்புள்ள உணர்வு பூர்வமாக இணைக்கப்பட்ட பார்ட்டியாக நாங்கள் காலில் ஒருத்தருக்கு அண்ணாண்டி அப்பாண்டி அக்கா தான். அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் வளர்ந்தோம். சரி, இந்த மேகசிவியில் அந்த கேள்விகளை கேட்கும் இந்த ஆட்கள், நாங்கள் எல்லோரும் சிறையில் இருந்த போதும், எங்கள் தந்தையர்கள் பல முறை சிறையில் இருந்த போதும் எங்கே இருந்தார்கள்? என் தந்தை 12 அல்லது 13 முறைக்கு மேல் சிறையில் இருந்திருக்கிறார். இது யாரும் பெயரளவிலான ஒரு அரசியல்வாதியின் மகள் என்பதால் நீங்கள் ஏன் துன்பப்படுகிறீர்கள் என்று கேட்கவில்லை. நாங்கள் எங்கள் திறமையை நிரூபித்து களத்தில் உள்ள மக்களுக்கு காட்டியிருக்கிறோம். அதே வழியில் உதயநிதி ஸ்டாலினும் தன்னை மிகவும் திறமையான, செயல்திறன் மிக்க ஒருவராக நிரூபித்துள்ளார். அவனாய் பற்றி இருக்கும் கூட்டத்தை பாருங்க. அவர் அவருடைய பிரச்சாரத்திற்காக போகிறார்.
அதே திருநெல்வேலி பகுதியில ஒரு போட்டிக்குரிய கூட்டம் தெரிகிறதா? நிச்சயமாக. அதனால அது ஒரு ஆரவாரம். நாங்கள் எல்லோரும் தொண்டர்களை அடிப்படையாக கொண்டவர்கள். மக்கள் இங்கு வருகிறார்கள், பெண்கள் இங்கு வருகிறார்கள், ஆண்கள் இங்கு வருகிறார்கள், இளைஞர்கள் அனைவரும் எங்கள் சித்தாந்தத்திற்காக, கொள்கைக்காக இங்கு வருகிறார்கள். தமிழ் வகுப்புகள், தமிழ் அடையாளம், தமிழ் உரிமைகளுக்கான ஒரு முன்னோடியாக இவர் இருக்கிறார். நாங்கள் நிற்கிறோம். ஆனால் துமிஞ்சா, அது என்ன? அது வெறும் ஆரவாரம் தான். அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. வரவிருக்கும் எலெக்ஷனில் 200க்கும் மேற்பட்ட இடங்களோட ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆணையுடன் நாங்கள் வெற்றி. மிக்க நன்றி. போய் வருகிறேன்.